எண்டிசையும் எருநீர் கடலும் ஏழுலகம் உடனே விழுங்கி மண்டி ஓர் ஆளிலை பண்டி கொள்ளும் ஆயோர்கள் மாயமறியமாட்டேன் கொண்டல் நல் மால்பரிகேயும் ஒப்பர் கொங்கலர் தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அழகியவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 12 25/4/2024 வியாழக்கிழமை குருவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாகப்பட்டினத்தில், அதாவது திருநாகையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த பெருமாள் எப்படி என்று சொன்னால், திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றவர். அந்த திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்திலே வந்து இந்த பெருமாளை வழிபாடு செய்து மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது இந்த பெருமாளுக்கு சௌந்தரிய ராஜ பெருமாள் என்று அப்படி சம்ஸ்கிருதத்தில் பெயர் இருந்தாலும் திருமங்கை ஆழ்வார் இவரை திருநாகை அழகியார் என்று ஒரு பெயரை சூற்றி மங்களாசாசனம் செய்தார். அந்த பெயரை நிலைத்து நிற்கின்றது இன்றளவும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தலபுராணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பெருமாள் 4 யுகங்களில், அதாவது 4 பேர்களுக்கு காட்சி கொடுத்தவர் என்பது ஸ்தலபுராணத்தின் அடிப்படையில் தெரிய வரக்கூடிய அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், முதல் யுகமாக இருக்கக்கூடிய கிருத யுகத்தில் ஆதிசேஷன் பூஜித்து இந்த பெருமாளுடைய அருளை பெற்றார். அதற்கடுத்ததாக திரேதா யுகத்தில் பூமி தேவி தாயார் இந்த பெருமாளை குறித்து தவம் செய்து அருள் பெற்றார். அதற்கடுத்ததாக துவாபர யுகத்தில் மார்க்கண்டேய மகரிஷி இந்த பெருமாளை வணங்கி தவம் செய்து வழிபாடு பெற்றார். அதற்கடுத்ததாக கலியுகத்தில் சாலி சுகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த பெருமாளை நேரடியாக தரிசித்து அருள் பெற்றான் என்று 4 யுகத்தில் அப்படி 4 பேருக்கு காட்சி கொடுத்த இறைவன் அந்த சௌந்தரராஜ பெருமாள் எப்படி என்று சொன்னால், நாகராஜனுக்கு, அதாவது கிருத யுகத்தில், அதாவது யுகத்தினுடைய ஆரம்பத்தில் நாகராஜனுக்கு அவர் காட்சி கொடுத்தார். நாகர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த திருத்தலத்திலே வந்து இந்த பெருமாளை இங்கு இருக்கக்கூடிய சார புஷ்கரணி என்று திருக்குளத்தை அவனை ஏற்படுத்தி அதில் நீராடி பாஞ்சரார்த்தர ஆகமத்தின் அடிப்படையில் இந்த பெருமாளை அவன் தினமும் ஆராதனை செய்தான். அவன் அப்படி பூஜை செய்து வழிபாடு செய்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவனுக்கு குழந்தை இல்லை. ஆஹா, எனக்கு குழந்தை இல்லையே என்று அவன் மனம் கலங்கி இந்த பெருமாளை நோக்கி தவம் செய்து அப்படி வழிபாடு செய்ததன் காரணமாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தையானது பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்தவுடனே அந்த பெண் குழந்தையை பார்த்தான். உலக வழக்கத்திற்கு மாறுபட்டு அந்த பெண்ணானவள் 3 மார்பகங்களோடு இருந்தாள். ஆகையினால் அவன், ஆஹா, என்னையா இது, தெய்வம் இப்படி நமக்கு குழந்தையை கொடுத்தது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோதனையாக அமைந்திருக்கின்றது என்று மனதிற்குள் நினைத்து பெருமாளை நோக்கியே திரும்பவும் வழிபட்டான். அப்பொழுது அசரீரியாக பெருமாள் அவனுக்கு உணர்த்தினார். என்ன என்று சொன்னால், இந்த பெண்ணானவள் தன்னுடைய உரிய பருவத்தில் எந்த ஒரு மணாளனை இவள் சந்திக்கின்றாளோ அப்பொழுது அவளுடைய 3வது மார்பகமானது மறையும், அவளே அந்த ஆடவனை திருமணம் செய்து கொள்வாள் என்று அப்படி பெருமாள் திருவாய் மலர்ந்தருள அந்த அடிப்படையில் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் பெருமாளை தரிசிப்போம். திருநாகையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆதிசேஷன், அதாவது நாகர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நாகராஜன் இந்த பெருமாளை வழிபாடு செய்தான். வழிபாடு செய்ததன் காரணமாக இவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று பார்த்தோம். அந்த குழந்தை உலக வழக்கத்திற்கு மாறுபட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் அசரீரி குரல் எழும்பியது. இந்த பெண் பருவம் அடைந்தவுடனே, மங்கை பருவம் அடைந்தவுடனே ஒரு ஆடவனை சந்திப்பாள்.
அப்பொழுது இவளுக்கு குறை நீங்கும், இவள் அந்த ஆடவனையே திருமணம் செய்து கொள்வாள் என்று. அந்த அடிப்படையில் சாலிசுகன் என்று இந்த கலியுகத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன், அந்த மன்னனை அவள் சந்தித்தாள். அவள் குறை நீங்கியது. பெருமாளே கன்னிகாதானம் செய்து அந்த சாலிசுகன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு அந்த நாக கன்னிகையை திருமணம் செய்து வைத்தாள் என்பது வரலாறு. அந்த நாகராஜன் வழிபாடு செய்ததன் காரணமாகத்தான் இந்த ஊர் நாகன்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் பெருமாள் ஆதிசேஷனுக்கு முதலில் கிடந்த திருக்கோலத்தில் அரங்கநாதனாக காட்சி கொடுத்தார். எனவே ரங்கநாத பெருமானுக்கும் இங்கு சன்னதி அமைந்திருக்கின்றது. அதற்கடுத்ததாக இந்த திருத்தலத்தில் பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் கோவிந்தராஜனாக வீற்றிருந்த கோலத்தில் காட்சி கொடுத்தார். அந்த வீற்றிருந்த பெருமாளுக்கும் சன்னதியானது இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் திருப்தி அடையாத நாகராஜன் கடைசியில் நின்ற திருக்கோலத்தில் இன்றைக்கு நாம் மூலஸ்தானத்தில் தரிசிக்கின்ற பொழுது பெருமாள் எப்படி நின்ற கோலத்தில் இருக்கின்றாரோ, உற்சவர் எப்படி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகின்றாரோ அதை போல காட்சி கொடுத்தார். அப்பொழுதுதான் நாகராஜனுடைய மனமானது திருப்தி அடைந்தது. எனவே இப்பொழுது 3 திருக்கோலங்களிலும் காட்சி கொடுத்த அற்புதமான பெருமாளாக இருக்கக்கூடிய நாகை ஸ்ரீ சௌந்தரியராஜ பெருமாள். திருவங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை எப்படி அனுபவித்து பாடியிருக்கின்றார் என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் நாகை ஸ்ரீ சௌந்தரியராஜ பெருமாளை தரிசிப்போம். பாருங்கள். நாம் இன்றைய தினம் திருநாகையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சௌந்தரியராஜ பெருமாள் ஆலயத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சௌந்தரியராஜ பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்கின்றார். அதாவது எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளையும் அந்த ஊர் பெயரையும் சேர்த்து பாடுவது என்பது திருமங்கை ஆழ்வாருடைய மரபு. இப்பொழுது அண்மையில் மகா சம்பிரோட்சணமானது நடைபெற்ற திரு இந்தளூர், அந்த திரு இந்தளூரில் இருக்கக்கூடிய பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்ற பொழுது வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தேபம் நீரே என்று குறிப்பிட்டார். இந்தளூரீர் என்று அந்த ஊர் பெயரை சேர்த்து சொன்னார். அதை போல இந்த அருகிலே இருக்கக்கூடிய திருக்கண்ணங்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலம், திருக்கண்ணங்குடியில் நின்றானே என்று குறிப்பிடுவார். இப்படி திருவள்ளூர் திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அந்த பெருமாளை பற்றி பாடுகின்ற பொழுது எவ்வுள் கிடந்தானே, அதாவது திருவள்ளூருக்கு எவ்வுள் என்ற ஒரு பெயரானது உண்டு. எனவே ஊர் பெயரை சேர்த்து சேர்த்து பாடுவது என்பது திருமங்கை ஆழ்வார்க்கு மரபு. நம்ம திருவல்லிக்கேணியை பற்றி பாடுகின்ற பொழுது கூட அல்லிக்கேணி கண்டேனே என்று தான் குறிப்பிடுகின்றார். ஆனால் நாகையில் வந்து இந்த பெருமாளை தரிசிக்கின்ற பொழுது இந்த பெருமாளுடைய அழகில் அப்படியே மயங்கி ஊர் பெயர் எல்லாவற்றையும் மறந்து பெருமாள் பெயரையும் மறந்து அழகு ஒன்றுதான் இவருக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆகையினால் என்ன பாடுவது என்று அப்படியே திகைத்து போய் அச்சோ ஒருவர் அழகியவா, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு அழகா என்று அப்படி ஒவ்வொரு பாசுரத்திலும் நிறைவில் அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா என்றே பாடுகின்றார். அப்படி இந்த பெருமாளை 10 திவ்யதேசத்து பெருமாளோடு ஒப்பிட்டு அந்த பெருமாள் தான் குழந்தை கிடந்த சேடர்கள், சேடர் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். அந்த கும்பகோணத்திலே கிடக்கின்றானே ஆரா அமுதன், அந்த சாரங்கபாணி அந்த பெருமாள் தானோ என்று அப்படி ஒவ்வொரு திவ்யதேசத்து பெருமாளையும் கம்பேர் பண்ணி ஏறத்தாழ 10 திவ்யதேசத்து பெருமாளை இந்த பெருமாளோடு ஒப்பிட்டு பாடியிருக்கின்றார். இதன் காரணமாக இந்த ஒரு பெருமாளை வந்து நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் 10 திவ்ய தேசத்து பெருமாளை தரிசனம் செய்த அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கின்றது. இந்த பெருமாளை நாம் வந்து வணங்குவதன் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் கொடுத்து மறுபிறவி இல்லாத தன்மையையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் என்று கடைசி பாசுரத்தில் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வு எய்துவரே என்று குறிப்பிட்டார். அப்படி நம்மை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடிய நாகை ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சௌந்தரியராஜ பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.